வணக்கம், நான் உங்கள் யுவராணி. இவனுங்களாம் எங்கள் கிணத்தை ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கானுங்க. என்னடா இருக்குன்னு கேட்டால் எங்கள் கிணத்துக்குள்ளே ஒரு ஆமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆமையை என்னால் பார்க்க முடியல. எனக்கு தண்ணி கொஞ்சம் உள்ளே இருக்குது, என்னால் பார்க்க முடியல. இப்போ குதிச்சு பார்க்க சொல்கிறான். மக்களே, குதிச்சிருவா நீங்களும் சொல்லுங்கள். இது எங்களோட வயல், இது எங்கள் தோட்டம். கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வேறு பயிரிடுறோம். எள் அந்த மாதிரி பயிரிடுறோம். எங்கள் கொல்லி இந்த சைடு வந்து தோட்டத்தை கொல்லின்னு சொல்லுவோம். சேலம் சைடெலாம் பார்த்தீங்கன்னா காடு தோட்டம் அந்த மாதிரி சொல்லுவோம். கழனி அப்படியா. இவர்கள்லாம் என்னோட படைகள். ஊருக்கு வந்தால் இவங்கெல்லாம் எல்லோரும் நமக்கு இளநீ பறிக்கிறது, நொங்கு பறிக்கிறது, இதுக்கெல்லாம் உதவி செய்கிறவங்க என் குழந்தைங்க. இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே எங்களோட குலதெய்வம் இருக்குது. அவங்களுக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் சாமி கும்பிடுறோம். சாமி செஞ்சிட்ருக்காங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள். சாமி இப்போ தான் செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு தடவை சாமி கும்பிடும் போதும் சாமியை புதுசாக நாங்கள் செஞ்சு தான் சாமி கும்பிடுவோம். இந்த குதிரையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். எங்கள் கொல்லியில் ஒரு ஆலமரம் இருக்குது, பெரிய ஆலமரம். அதுக்கு கீழே தான் அம்மா இருக்குது. அம்மாவை நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ தான் இந்த அம்மாவை நாங்கள் செஞ்சுருக்கோம். இதுதான் பிள்ளையாரு. 108 பிள்ளையார் வச்சுருக்கோம் சுற்றிலையும். பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சாமியோட கண்ணு இனிமே தான் திறப்போம். உன்னை கண்ட நிடம் தண்ட நிடமே முதலாக வந்த பண்டுபடி பாவமும் இனிமேல் வரும் வினைகளும் மேல் கணக்காமல் சிந்தைகள் அணுகாமல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம இன்னைக்கு சாப்பாடு கொடுப்போம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பூஜை. நன்றி, வணக்கம்.